இந்த வருஷம் சாமி உடல்ல வர்றத முன்கூட்டியே காட்டுற 10 அறிகுறிகளை தான் அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இது அறிகுறி அல்ல, ஒரு உண்மையா நடந்திருக்கு. அந்த நடந்த நிகழ்வ அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சாமி அப்படிங்கிறது பொய்யாக, போலியாக, ஆசைக்கு, கௌரவத்துக்கு அது மாதிரியான அந்த சாமி வரல. உண்மையான சாமி, நின்று பேசி துடியா காத்து வர்ற சாமி. அந்த சாமி அந்த எல்லையில் நிற்க போகிறேன், என் பிள்ளைய தொட போகிறேன், எல்லைய காத்து நிற்க போகிறேன் அப்படின்னு அந்த சாமி உண்மையாக வந்த உண்மையான நிகழ்வு. சரிங்க, அப்படி என்ன 10 அறிகுறி என்ன அப்படின்னா, இந்த 10 அறிகுறியுமே அந்த சாமியாடிக்கு தான். யார் மேலே அந்த சாமி வரப்போகுதோ அந்த சாமியாடிக்கு தான் இந்த 10 அறிகுறிகளுமே காட்டுது. முதல் அறிகுறி என்ன அப்படின்னா, அந்த குலதெய்வத்தை பற்றின சிந்தனையை அந்த சாமியாடிக்குள்ளே கொண்டு வருது. அந்த சாமியாடி பிறந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த சாமி வளர்த்து எடுக்கிறது அந்த சாமியாடிக்கு தெரியல. ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது அந்த சாமி நினைச்ச உடனே அந்த சாமி அவருக்கு அந்த சிந்தனையை கொடுக்குது. அந்த சிந்தனை எப்படி அப்படின்னா, குலதெய்வ எல்லையை பற்றியும், அந்த குலதெய்வ எல்லையில் நடக்கிற குழப்பங்களை பற்றியும், குலதெய்வங்களின் சக்தியை பற்றியும், அந்த குலதெய்வத்துக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற எல்லா சிந்தனைகளையும் அந்த முதல்ல அந்த சாமியாடிக்கு கொண்டு வருது. அப்பதான் அந்த சாமியாடிக்கு இதுதான் என் சாமி, இதுதான் என் குலசாமி, என் குலதெய்வ எல்லையில் இந்தந்த தெய்வங்கள் இருக்கு, இத்தனை இடையூறுகள் இருக்கு, இத்தனை பிரச்சனைகள் இருக்கு, இத்தனை தொந்தரவுகள் இருக்கு, சாமி பேசுது பேசல எல்லாத்தையும் அப்பதான் அவருக்கு தெரிய வருது. இது முதல் அறிகுறி. இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா, அந்த சாமி உடல்ல வரப்போறதுக்கு சான்றாக அவரை உடல்ல வர்றதுக்கு முன்னாடியே அவரை வாகனமா தேர்ந்தெடுத்து அவரை வச்சு ஒரு சில செயல்கள் அந்த இடத்துல அரங்கேற்றமாகுது. எது மாதிரியான செயல்கள்? தெய்வத்தை வலிமைப்படுத்தணும், தெய்வங்களின் கரங்களை வலிமைப்படுத்தணும், அந்த தெய்வ சக்தியோட அருமை வறுமைகளை எல்லா மக்களுக்கும் புரிய வைக்கணும், எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு இத்தனை முயற்சிகளை அந்த புதுசா வந்து அந்த வரப்போற சாமியாடி செய்கிறாரு. எப்படி செய்கிறாரு? அந்த குலசாமியை பத்தின அந்த அங்காளி வங்காளி பெருமக்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறாரு, எல்லாத்துட்டையும் பேசுறாரு. யாரு என்னன்னு தெரியல, இருந்தாலும் பேசுறாரு. நான் ஏன் அப்படின்னா அந்த சாமி ஊக்கத்தை கொடுத்துருக்கு, அந்த உத்வேகத்தை கொடுத்துருக்கு, அதனால அவர் பேசுறாரு. அந்த சாமியை பத்தி நம்ம எல்லையில இப்படியெல்லாம் இருக்கு, நம்ம சாமி பேசணும், நம்ம சாமியை எல்லாரும் நம்ம ஒன்று சேர்ந்து அழைக்கணும், நம்ம சாமிக்கு செய்ய வேண்டியதை நாம முறையா செய்யணும், நம்ம முன்னோர்கள் இப்படி அந்த சாமியை வழிபட்டு நின்றுருக்காங்க, அதை நாம எல்லாரும் செய்யணும்னு எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கிறாரு. அவர் ஒன்றிணைக்கல, அவர் மேல வரப்போற சாமி அவர் மூலியமா ஒன்றிணைக்க வைக்குது. இது ரெண்டாவது. மூன்றாவது என்ன அறிகுறி அப்படின்னா, சாமிய தட்டி எழுப்பணும், சாமிய பேசணும், எல்லையில தெய்வத்தை நில நிறுத்தணும் அப்படின்னு அவர் எந்த காரியங்களை செய்யணும்னு போறாரோ எல்லா காரியங்களும் வெற்றி ஆகுது. சாமிய எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம சாமிக்கு இந்த கும்பிட போறோம், இப்படி செய்ய போறோம், இதை செய்ய போறோம் அப்படிங்கிற அவர் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் தோல்வி அடையாம வெற்றி அடையுது. இது மூன்றாவது அறிகுறி. நான்காவது அறிகுறி என்ன அப்படின்னா, அவருக்கு அந்த சாமி உத்தரவு கொடுக்குது. எது மாதிரி உத்தரவு கொடுக்குது? நீ செய்யற காரியங்கள் சரியானது, உனக்கு நான் துணையா இருக்கேன் அப்படின்னு உத்தரவு கொடுக்கிறது மட்டும் இல்லாம அவருக்கு துணையாக மற்ற அங்காளி வங்காளி பெருமக்கள், தெய்வத்தை உயிருக்கு உயிரா நேசிக்கிற பெருமக்களை உறுதுணையா அவர் பக்கத்துல வந்து நிக்க வைக்குது. ஒரு ஆள் நான் போய் செய்யற காரியத்துக்கும் என் கூட 10 பேர் சேர்ந்து செய்யற காரியத்துக்கும் எப்படி இருக்கும், அந்த ஒரு நிலையை அவருக்கு அந்த சாமி ஏற்படுத்தி கொடுக்குது. அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா, இந்த செயலை செய்ய யாரெல்லாம் தடங்களா இருப்பாங்க, இந்த செயலை செய்ய யாரெல்லாம் இவருக்கு குறுக்க நிற்பாங்க, இந்த செயலை செய்ய யாரெல்லாம் இவரை ஒரு பாதிப்புக்கு உள்ளாவாங்கிறதுனால அந்த அந்த மக்களை, தடைகளை, குறுக்கீடு செய்கிறவர்களை, வாக்குவாதம் செய்கிற அந்த பெருமக்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னா, அங்கங்கே கை கட்டி வாய் கட்டி கால் கட்டி ஓரமாக நிப்பாட்டி வச்சிருது. அப்போ தவறு செய்கிற யாரும் அந்த இடத்துல வர முடியலை, யாரும் அந்த இடத்துல குறுக்க நிற்க முடியலை. உண்மையான நீதியான சத்தியமான செயல் மட்டுமே நடக்கிறதுக்கு தவறானவர்களை சாமி ஒதுக்கி கொடுக்குது. இது அஞ்சாவது.
6வது அறிகுறி என்ன அப்படின்னா, எந்த நேரத்துல எந்த செயல செய்யணும் அப்படின்னு எல்லா மக்களும் ஒண்ணா சேர்ந்து அந்த இடத்துல நிக்கிறாங்களோ, அந்த இடத்துல பொருளாதாரத்தையும், அதே சமயம் ஒரு சாமிக்கு இன்னொரு சாமி எப்படி? ஒரு சாமி அந்த எல்லையில இருக்கு. 21 தெய்வம் இருக்கு அப்படின்னா, அந்த 21 தெய்வம் ஒரு தெய்வம் மட்டும் இல்லாம, மற்ற தெய்வங்களுடைய ஆதரவும் அந்த மக்களுக்கு அந்த சாமியாடிக்கு கிடைக்கப்பெறுது. அப்ப அவருக்கு ஊக்கமா ஒரு தெம்பு கிடைக்குது, திராணி கிடைக்குது. நாம செய்யற செயலுக்கு நம்ம சாமி கூட துணை நிக்குது அப்படின்னு சாமி அவர் கூட பேச ஆரம்பிச்சிருச்சு. உடல்ல வரல. ஆனா பேச ஆரம்பிச்சிருச்சு. எதெது எப்படி எப்படிங்கிற எல்லாத்தையும் கண்ல காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இத்தனைக்கு அவர் மேல சாமி வரலங்க. 6வது அறிகுறி. 7வது அறிகுறி என்ன அப்படின்னா, சாமி பரிபூரணமா அவங்க குடுக்கிறத, அந்த சாமியாடி குடுக்கிறத, அந்த சாமியாடி எல்லா மக்களும் சேர்ந்து குடுக்கிற அந்த செயல், அந்த கும்பிடு, அந்த வழிபாடு, அத பரிபூரணமா அந்த சாமி நின்னு முழுக்க முழுக்க முழுமையா வாங்கிக்கிறது, ஏத்துக்கிறது. அப்ப கட்டி போட்ட சாமி, கட்டுல கிடக்கிற சாமி, மண்ணுல புதைஞ்சு நிக்கிற சாமி, கட்ட உடைச்சு எப்படி மண்ணுல புதைஞ்சதுலேருந்து பூமிக்கு மேல உதயமாகி, நான் வந்துட்டேன், நீ குடுத்தத ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான நிலைய எல்லா மக்களுக்கும் உருவாக்குது. புதுசா ஒருத்தவங்க கோயிலுக்குள்ள வர்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்ததுக்கும், இப்ப வந்ததுக்கும் நம்ம சாமிய நம்ம கோயிலுக்குள்ள உணர முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இது 7வது அறிகுறி. 8வது அறிகுறி என்ன அப்படின்னா, அவரு மேல சாமி மறுநாள் வருது அப்படின்னா, அன்று இரவு அவர அந்த சாமி தொடுது. எப்படி தொடுது? அந்த எல்லையில சிறிது நேரம் தூங்கும் நேரத்துல பூமியிலிருந்து அந்த பூமி தாய் கட்டி அணைச்ச மாரி அவர் மேல அந்த சாமி கட்டி அணைச்சு அவருக்குள்ள அந்த சாமி ஐக்கியமாகுது. 8வது அறிகுறி என்ன அப்படின்னா, சாமி வந்த கணம் முழுமையா அந்த சாமிய அவர் உணர்றார். செத்த பிணமா கீழ விழுகிறார். அப்ப நினைக்கிறாரு, என் சாமியோட நிலை இதுதான். இதனால தான் அந்த சாமி என்னைய இந்த அளவு செயல்படுத்தி இந்த எல்லையில நிப்பாட்டியிருக்கு. நம்மள காக்குற சாமிக்கு இந்த நிலைமையா அப்படின்னு அந்த தெய்வத்தோட நிலைய அவருக்கு புரிய வைக்குது. 9வது அறிகுறி என்ன அப்படின்னா, வந்த கணம், சாமி வந்த கணம், வெறும் சாதாரண மனுஷனா இருந்த அவர சாமியாடியா எல்லாரும் பார்க்கிற ஒரு சூழ்நிலைய உருவாக்கி கொடுக்குது. இவர் மேல வந்தது சாமி தான். பொய்யா ஆடல, போலியா ஆடல. உண்மையான சாமி பரிபூரணமா இவர் மேல வந்துருச்சு அப்படின்னு எல்லா மக்களையும் ஏற்க வைக்குது. 9வது அறிகுறி என்ன அப்படின்னா, சாமி வந்துருச்சு. வந்த சாமிய நாம பொத்தி பொத்தி பாதுகாக்கணும் அப்படின்னு என்ன பண்றாங்க, அந்த சாமியார் என்ன பண்றாரு, என் மேல வந்த சாமிக்கு நான் உண்மையா இருக்கணும்னு அன்று முதல் இன்று வரை அந்த தெய்வத்துக்காக ஒரு சில விஷயங்களை அர்ப்பணித்து, ஒழுக்கத்தையும், கட்டுப்பாட்டையும் அவர் வாழ்க்கையில அதே சமயம் எல்லா விஷயங்கள்லையும் சாமியை நினைச்சு, தன்னை நினைச்சு எல்லா செயல்கள்லையும் ஈடுபடுறார். அந்த அளவு சாமி அவரை சுத்தி நிக்குது. எந்த தவறான செயலையும் செய்ய விட மாட்டுது. ஊக்கமா நிக்குது. 10வது அறிகுறி என்ன அப்படின்னா, வந்த நாள் முதல் இப்ப வரைக்கும் எத்தனை இடையூறுகள் அவருக்கு வருதாலும், எல்லா இடையூறுகளுக்கும் முன்னாடி நின்னு தடுத்து உடைச்சு, முன்னாடி நின்னு அவர பாதுகாத்து, பில்லியா, சூனியமா, செய்வினையா, ஏவலா எல்லாத்தையும் கண்ல காட்டி, இதுக்கு இத பார்த்து நீ அஞ்சக்கூடாது. இதெல்லாம் எதிர்த்து சண்டை போடுற நான் உனக்குள்ள நிக்கிறேன். கலங்காத, ஊக்கமா நில்லு, உற்சாகமா நில்லு அப்படின்னு எல்லாத்தையும் ஒண்ணொண்ணா ஒண்ணொண்ணா அந்த சாமியாடிக்கு கத்துக் கொடுக்குது. இத்தனை விஷயங்கள் இருக்குங்க. ஒரு மனுஷன் மேல உண்மையான தெய்வம் வரணும் அப்படின்னா, இது எல்லாமே உண்மையா நடந்தது. அந்த உண்மையான நடந்த நிகழ்வ இது எல்லாருக்கும் நடக்கும். உண்மையான தெய்வம் வர்ற எல்லா சாமியாடி பெருமக்களுக்கும் நடக்கும்னு இருந்த இந்த உண்மையான நிகழ்வை சொல்லி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.